வணக்கம் மக்களே. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கோம். மாதிரி கொதிக்குது பாருங்கள், கொல 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 கொல. என்னென்னக்கு இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னா பெரும்பாலும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். அப்புறம் தேங்காய், துருவன தேங்காய். இதுக்கு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடின்னு அடித்து அப்படியே ஊற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஜூஸியாக இருக்கும். கிட்ட பாருங்கள், சரியாக தெரியல, அப்படியே தெரியல. தேங்காய் தூள் அப்படியே மிதக்குத அப்படியே ரைஸ் வச்சுட்டேன். பசி எடுக்குது, எனக்கு ஒரு பிடிக்க வேண்டியது தான். வீட்டு சிம்மில் வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். அதனால் ஸ்லோவாக குக் ஆகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே கொதிக்குது. நல்லா தண்ணி நிறையா வச்சேன், அப்படியே சுண்டி வந்திருக்கு. நல்லா வந்துடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு, மலேசியா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. துபாய்க்கு தான் சூடு பிடிக்கவே போகுது. இன்றைக்கி தான் ஓல்டு துபாய்க்கு வர போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வைக்கானே, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் என்னென்னலாம் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க போகலாம். ரைஸ் வந்தாச்சு. காலையில் இந்த ஹாட் ஷாவில் தான் வந்து ஒரு காஃபி போட்டு போனேன். அதனால் ஃபஸ்ட்டு ஃபுட்டே வந்து கேமல் தான் என் வாய்க்குள்ளே போகணுன்னு இருக்குது. சரி கைஸ், பாய். நான் அப்படியே ரூம் போகிறேன். முடியல. அபுதாபி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், துபாயில் காற்று அடிக்குது. நான் அது காற்று கிடையாது, நெருப்பு. ஃப்ளேம் த்ரோவரை வச்சு உங்கள் மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, பழக தான்